அனைவருக்கும் வணக்கம். என்னதான் பல கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக கூட்டணி தான் 2026 தேர்தலில் ஜெயிக்கும்னு ஊடகங்கள் சொன்னாலும் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைச்சிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கூட்டம் திட்டம் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான். திமுக கடந்த 4 ஆண்டுகளில் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த தொல்லைகளுக்கு பழிவாங்கும் விதமாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து திட்டம் ஒன்றை தீட்டியிருக்காங்க. அதை பற்றி அந்த பதிவில் விரிவாக பார்க்க இருக்கோம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது திமுகவிற்கு ரொம்பவே முக்கியமான தேர்தல். ஏன்னா 2 முறை திமுக தொடர்ந்து எப்போவுமே ஜெயிச்சதே கிடையாது அப்படிங்கிறதா வரலாறு. அந்த வரலாற்றை நாங்கள் மாற்றி எழுத போகிறோம் அப்படின்னு திமுக ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் பணிக்குழு மண்டல வாரியாக பொறுப்பாளர்கள்லாம் இப்போவே போட்டு பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ அடுத்த கட்டமாக என்ன சிக்கலாக நிற்கிது அப்படின்னா சீட்டு பங்கீடு அப்படிங்கிறது. கடந்த 2021 தேர்தலில் பல கட்சிகளையும் மிக சிறிய அளவிலான சீட்டுகளில் சுருக்கிட்டாங்க திமுக சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, ஏற்கனவே 2011 காலகட்டத்திலேயே 10 to 15 சீட்டுகள் வாங்கி கொண்டிருந்த விசிகாவை 6 சீட்டுகள் சுருக்குனாங்க. தேசிய கட்சியான கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளையும் 6 சீட்டுகளை சுருக்குனாங்க. திமுகவை 2ஆக பிளக்கக்கூடிய வலிமை உள்ள வைகோ அப்படின்னு சொல்லப்பட்ட அவருடைய மதிமுகவையும் 6 சீட்டுகளை சுருக்குனாங்க. இப்படியாக திமுகவினுடைய வெற்றிக்கு முழு மூச்சை வேலை பார்த்த கட்சிகளுக்கு 6 சீட்டு. திமுக மட்டுமே கிட்டத்தட்ட 150 இடங்களுக்கும் மேலாக நின்றுருந்தாங்க. காங்கிரஸுக்கு மட்டும்தான் ஏதோ 25 சீட்டுகள் கொடுத்துருந்தாங்க. அது தேசிய அளவில் எதிர்கட்சியாக இருக்கிறதுனால. மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் 6 சீட்டுகள் அமுக்கிட்டாங்க. ஆனால் இந்த தடவை அதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் ப்ரோ அப்படின்னு எல்லா கட்சிகளும் முடிவெடுத்துட்டாங்க. ஆளாக விசிக என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த தடவை 50 சீட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு அதிரடியாக ஒரு அறிவிப்பை எடுத்துட்டாங்க. சரி, 50 சீட்டு கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் அப்படி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் தரப்புலேருந்து சொல்கிறதுங்கிறது, எங்களுடைய மாநாட்டுக்கு வரக்கூடிய கூட்டங்கள்லாம் பார்த்தீங்களா, பட்டியலின மக்கள் மொத்த பேர் எங்களுடைய ஒரு தலைவர் திருமாவளவன் தான் இருக்கிறாங்க. அதனால் எங்களை சேர்த்தா மட்டும்தான் நீங்கள் வட மாநிலத்தில் வெல்ல முடியும். ஏன்னா பாமக இப்போ திமுக கூட்டணியில் இல்லை. அதனால் விசிக இந்த முடிவு எடுத்திருக்காங்க. போன வருஷம் வரைக்கும் 2026 தேர்தலில் எங்கள் திருமாதாங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வன்னியரசு இப்போ 50 சீட்டு கொடுத்தா போதும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. இருந்தாலும் இதுவே திமுகவுக்கு பெரிய சிக்கல் தான். எங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை முதல்வர் வேட்பாளராக நாங்கள் 2026 நாங்கள் அதை முன்னெடுப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததா மதிமுக பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த தடவை 12 தொகுதிகள் கட்டாயமாக கேட்டு வாங்குவோம்னு சொல்லி துரைவைகோ அவர்கள் சொல்றாரு. நீங்க அங்கீகாரம் பெறணும்னா 12 சீட்டில் நிற்கணும். நீங்க கடந்த முறை 6, இந்த முறை அப்படியே இரட்டிப்பு பண்ணி 12 சீட்டுகள் மதிமுக கேட்டிருக்காங்க. அப்படி நம்ம கம்யூனிஸ்டுகள் பக்கம் போனோம் அப்படின்னா, நம்ம சண்முகம் அவர்கள் இந்த முறை நாங்கள் திமுக கூட்டணியில் அதிகமான சீட்டுகள் பெற்றே தீர்வோம் அப்படின்ற ஒரு கருத்தையும் தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டு வராரு. கன்னியாகுமரியில் நாங்கள் போட்டி இல்லை. எங்களுடைய கட்சி வலுவாகவும் நிறைய தொழிலாளி வர்க்கம் நிறைந்திருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். ஒரு கட்டத்தில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த மாவட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற தொழிலாளர்கள் நிறைந்திருக்கிற அந்த மாவட்டங்களில் நாங்கள் கடந்த தேர்தலில் போட்டி இல்லை. அதனால இந்த 2021 தேர்தலில் வாக்க வச்சுக்கிட்டு அதில் வெற்றி பெற்றமா இல்லையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாக்கு வங்கியை மதிப்பிடுவதை அது சரியான மதிப்பீடாக இருக்காது. 2026 தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும், கூடுதலான எண்ணிக்கையை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதற்கான முறையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். கண்டிப்பா இந்த 3 கட்சிகளும் அதிகப்படியான சீட்டுகள் வாங்குவதற்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் நாம பார்க்கும்போது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 20 சீட்டுகள் கொடுத்துருக்காங்க. அப்போ நிச்சயமா தேசிய கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கட்சிகள்லாம் அதிகமாக கேட்கும்போது காங்கிரஸுக்கு குறைக்க முடியாது. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான சீட்டுகளை திமுக கொடுத்தது. கிட்டத்தட்ட 11 இடங்கள் கொடுத்திருந்தாங்க, 10+1. தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளிலும் புதுச்சேரியில் 1 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியானது திமுக கூட்டணியில் போட்டியிட்டது. அப்ப கண்டிப்பா அவர்களும் சீட்டை கூட்டி கேட்பாங்க. சரிங்க, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் திடீர்னு ஏன் திமுக கூட்டணியில் அதிகமான சீட்டுகள் கேட்கறாங்க? தேர்தல் கிட்ட நெருங்கிறது மட்டுமே இதற்கு காரணம் கிடையாது. அந்த ஒவ்வொரு கட்சிகளுக்குமே திமுக மீது கடுமையான கோபம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொரு கட்சிக்குமே ஒவ்வொரு காரணங்கள் சொல்றாங்க. குறிப்பா முதல்ல விசிக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சமீபத்தில் திமுக பாமக இடையே அந்த நெருக்கம், பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களிடையே இருக்கக்கூடிய அன்பு பாராட்டல், இது மாதிரியான பல விஷயங்கள் எல்லாமே திமுக பாமகவிற்கும் ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சிக்னலாக பார்க்கப்படுது. நிச்சயமாக பாமகவிற்கு எதிரான அரசியலை சமீப காலத்தில் திமுக செய்யவில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. திமுக தலைவர்கள் யாருமே பாமகவிற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி விஷயங்கள் நடக்கலை. மாறாக அந்த பக்கத்துலேருந்து பாமக ராமதாஸ் அவர்கள் நேரடியாக ஸ்டாலின் மேலே எனக்கு எதுவும் விமர்சனம் எதுவும் கிடையாதுங்க, திமுக அரசு மேலே எனக்கு எதுவும் கடுமையான விமர்சனங்கள் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் முன்வைக்கிறாரு. உங்களுடைய விமர்சனங்கள்
மாநில அரசு நோக்கி ரொம்ப கடுமையாவே இருந்திருக்கு எப்பயுமே அவங்களுடைய. கடுமையா இல்ல, கடுமையான விமர்சனம்னா தவறுகள் எல்லாமே யோசனைகள் இல்லையா, அப்ப அவங்க யோசனைகளும் சொல்லுவோம். தவறு செய்யறாங்கிறது உண்மையாயிருதுல. அப்ப நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னா இது எல்லாமே விசிகாக்கு வைக்கக்கூடிய செக்காக தான் பார்க்கப்படுது. அந்த இடத்துல விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டாரு, அப்படி திமுக கூட்டணியில் பாமக வந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து திமுக கூட்டணியிலிருந்து உடனே வெளியேறுவோம், நாங்க தனிச்சு நின்னாலும் பரவாயில்ல, பாமக கூட இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத பகிரங்கமா சொன்னாங்க. இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது தான் விசிகா கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது, எங்களுக்கு 50 சீட்டுகள் வேணும் அப்படின்ட்டு. நிச்சயமா விசிகாவிற்கான வாய்ப்புகள் பிற கட்சிகளையுமே இருக்கும். ஆனா இப்போ அதிமுக கூடயும் பிஜேபி இருக்கிறதுனால விசிகாவால திமுக கிட்ட சண்டை போட்டு சீட்டுகளை வாங்குறதுக்கு ஒரு சிக்கல் இருக்கலாம். ஆனால் களம் வந்து எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். சொல்லப்போனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட இன்னும் எடப்பாடி அவர்களை முழுசாக நம்பலை அப்படிங்கிறது உண்மை. எப்போ வேணாலும் எடப்பாடி நம்மளை வந்து காலை வாரிட்டு வேற கட்சிகளை கூட கூட்டணி வச்சிருவாரு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தான் பாஜக நிறைய பார்க்குறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் கடைசி காலகட்டத்தில் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் நம்ம எடப்பாடி திரும்பி விசிகா மற்றும் பிற கட்சிகள் இணைச்ச ஒரு கூட்டணி கூட அமைக்கலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கும் விசிகா ஒரு அடித்தளம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அடுத்ததான் நம்ம துரை வைகோ அவர்கள் மதிமுக ரொம்பவே வந்து கவனிக்கப்படாத ஒரு கட்சின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் திமுகவிற்கு இணையாக பேசப்பட்ட ஒரு கட்சியாக மதிமுக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த முறை 6 சீட்டுகளில் தான் போட்டிட்டாங்க. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது மதிமுகவிற்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையாக நம்ம சொல்லணும். ஏன்னா திருச்சியில் கட்சி மேடையில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வைத்து துரை வைகோ அவர்களை அழுக விட்டு வேடிக்கை பார்த்தாரு KN நேரு தான் சொல்லணும். சரி, ஏன் அப்படி அழுதாருன்னு பார்க்கும்போது, நீங்க உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க தம்பி அப்படின்னு துரை வைகோ மேடையில் வச்சுக்கிட்டே திமுக நிர்வாகி ஒருத்தர் பேசுறாரு. KN நேரு சிரிக்கிறாரு. இதை பார்த்த உடனே துரை வைகோ டென்ஷன் ஆயிட்டு, எங்க அப்பா யார் தெரியுமா, நாங்களாம் எப்படிப்பட்ட கட்சி தெரியுமா, இன்னைக்கு எங்க தொண்டர்கள்லாம் 50 வருஷமா ஓடா தேஞ்சு போயிட்டாங்க, நான் திருப்பி மீட் எடுப்பேன் பாருங்கன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுத்தாரு. உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களோட எண்ணம். டென்ஷன் பண்றீங்கண்ணே. அவர் கடைசியாக கேட்பாரு, அவர் கொஞ்ச நேரம் பேசுவார். எனக்கு தலைகுடி வந்து அப்போ எங்கள் அப்பாவுக்கு தலைகுடி வந்துடக்கூடாதுன்னு அரசியலுக்கு வந்தேன் நான். எங்கள் கட்சிக்காண்டி எங்கள் அப்பாக்காண்டி 30 வருஷம் உழைச்சி தேஞ்சிட்டாங்க எங்கள் ஆளுங்க. அதற்கான பிரதிபலிப்பா இன்னைக்கு நாங்கள் 12 சீட்டுகள் வாங்குவோம்னு சொல்லி திமுகவிற்கு அவரால் என்ன நெருக்கடி கொடுக்க முடியுமோ அதையும் கொடுக்குறாரு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி, நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த ஆண்டுகள்லாம் காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு குரல் எழுந்தது, நாம் எதுக்கு வந்து திமுக கிட்டேயே நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கணும், நாம் வந்து ஒரு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, காமராஜர் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு அது மாதிரி நம்ம திரும்பியும் வரணும், கடைசி வரைக்கும் கூட்டணி வச்சுக்கிட்டே ஒரு ஒட்டுணி மாதிரி வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் பகிரங்கமாக அவர்கள் கட்சி கூட்டத்திலே வந்து பேசினாங்க. அந்த செய்திகளும் வெளியே வந்துச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே கூட கடந்த காலங்களில் இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. இதை பார்த்த உடனே காங்கிரஸ் கட்சியிலேயே சில மூத்த தலைவர்கள் வந்து திமுக எடுத்து பேசாதப்பா அப்படின்னு கண்டிச்சதை நம்ம பார்த்தோம். இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக கூட்டணியில் அதிகமான சீட்டுகள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கு. சரிப்பா, அதிகமான சீட்டுகள் கேட்டு வாங்கிட்டு போறாங்க, ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் அதிகமான சீட்டுகள் கேட்கறது சரியான ஒன்று தானே நம்ம நினைக்கலாம். இவர்கள் கேட்கிற சரியான ஒன்று தான், கொடுக்கறதும் சரியான ஒன்று தான். ஆனால் திமுக அதிகமான சீட்டுகள் கொடுத்தால் என்ன சிக்கல் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்பவுமே திமுகவானது அதிகமான கூட்டணி கட்சிகளை தன்னகத்தே வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி. அதில் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பெரும்பான்மை கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப பார்த்து பண்ண வேண்டிய விஷயமா மாறிடும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்கு. அதில் 117 தொகுதிகளுக்கு மேல திமுக வெற்றி பெறணும். திமுக போட்டியிட்டா போதாது, திமுக வெற்றி பெறணும். அப்படின்னா மட்டும்தான் திமுக தலைமையில் ஒரு ஆட்சி நடக்கும். அமைச்சரவையோ கட்சியில உள்ள உரிமையோ எந்த கட்சிக்கும் கொடுக்காம எல்லா பவரையும் திமுகவே வச்சுப்பாங்க. திமுக சொல்றதா நியாயம், திமுக வைக்கிறதா சட்டம் அப்படிங்கிற மாதிரி 5 வருஷம் ஆட்சி நடக்கும். ஆனா 2026ல அது நடக்குமா அப்படிங்கறதான் கேள்வி. ஏன்னா இவர்கள் கேட்கக்கூடிய சீட்டுகள் எல்லாம் திமுக கொடுத்தால் இதுதான் திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் சீட்டு பங்கீடு. இந்த மாதிரியான சீட்டுகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி திமுகவானது தேர்தலை சந்தித்தது என்றால் நிச்சயமாக தனிப்பெரும்பான்மை கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கிடைக்கலாம் என்ன ஆகும்பா அப்படின்னா ஒரு கூட்டணி ஆட்சி நடக்கும்.
அது ஃபெடரல் ஆட்சி நடக்கும். இப்போ எப்படி நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து மத்தியில் எங்களுக்கு கூட்டாட்சி வேணும்னு கேட்குறாங்க, அது மாதிரி மாநிலத்திலும் கூட்டாட்சி நடக்கும். அதே மாதிரி மத்தியில் தான் நம்ம தலைவர் கூட்டாட்சி கேட்பாரு, மாநிலங்களெல்லாம் கூட்டாட்சி கேட்க மாட்டாரு. அப்போ சுயாட்சிக்கு வந்துருவாங்க. இப்போ எப்படி வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவானது வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவினுடைய ஆதரவு இல்லாமல் அந்த ஆட்சி நடக்காது. அதனாலேயே ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நிதி வந்து வழங்கப்படும் பட்ஜெட்டில், அவர்களுக்குன்னு சொல்லி சில முக்கிய அமைச்சரவைகள் கொடுக்கப்படுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் நாளைக்கு ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும்னு கேட்பாங்க. அமைச்சரவையை கொடுங்கன்னு கேட்பாங்க. எந்த முடிவாக இருந்தாலும் எங்களை கேட்டுதான் நீங்க செய்யணும்னு கேட்பாங்க. நமக்கு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஒரு சாமானிய மக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஆமாங்க, ஏன் ஒரு நீங்க சர்வாதிகாரியா இருக்கணுமா, ஸ்டாலின் வச்சுதான் சட்டம் இருக்கணுமா, எல்லாரும் சேர்ந்து கூடி பேசி முடிவெடுங்க, ஒரு திட்டம் கொண்டு வருவீங்க அப்படின்னா கலந்து ஆலோசிச்சு பண்ணுங்க அப்படின்றதுக்கு நல்ல வாய்ப்பா இது இருக்கும். ஆனா இதே ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட விரும்ப மாட்டார் அப்படிங்கிறதான் உண்மை. அவர்கள் வந்து மத்தியில் வந்து கூட்டாட்சி கேட்பாங்க, மாநிலத்தில் என்னைக்குமே கூட்டாட்சியை பத்தி வாயை கூட திறக்க மாட்டாங்க. சமீபத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவரோட எக்ஸ் தளத்துல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒன்று, அது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு பேசிட்டாருங்க. அதாவது ஏற்கனவே பேசின வீடியோவை ஒரு சின்ன வீடியோ கிளிப்பா எடுத்து போட்டார். அதை பார்த்த உடனே நம்ம கழக உடன்பிறப்புலாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விசிகாவிற்கு திமுக கூட்டணி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா, இப்படி எல்லாம் பேசிக்கொண்டு இருப்பதா, அப்படி இப்படின்னு திருமாவளவன் அவர்களை திட்டி தீர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் திரும்ப என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாரு. அது பண்ணது மட்டும் இல்லாம அது நாங்க போடலைங்க, எங்களோட அட்மின் வந்து எங்க பெர்மிஷன் இல்லாம அந்த வீடியோ போட்டாருன்னு சொல்லி கடைசியில் சரண்டரும் ஆயிட்டார். இப்படிதான் எங்க சுச்சுவேஷன் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் வந்து கூட்டாட்சி அப்படிங்கிற வார்த்தையை திமுக கேட்டாலே ஒரு மாதிரி பயமா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாலினுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரி, உண்மையிலேயே வந்து திமுக சீட்டுகளை வந்து பகிர்ந்து கொடுக்குமா இந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ன நடந்தாலும் ஏதாச்சும் ஒரு அரசியல் பண்ணி சாதி கலவரத்தை உண்டாக்கியாவதும் அவங்களோட கூட்டணி கட்சிகளையே கூறுகெடுத்து விடுமே தவிர திமுக ஒருபோதும் இவ்வளோ சீட்டுகளையே கொடுக்கறதுக்கு துணியவே மாட்டாங்க. ஏன்னா இதை ஸ்டாலினே முடிவெடுத்தாலும் கீழே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் போல் உள்ள திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்போ வரைக்கும் விசிக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜிங்க தூக்கி போடுங்க அப்படிங்கிற அளவில் தான் திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள்லாம் பேசுவாங்க. களத்தில் அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது வேற, கிரவுண்டில் பேசிக்கிறதே வந்து காங்கிரஸ் விசிகெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படிங்கிற மனநிலை தான் இருப்பாங்க. விசிக கொடிய கட்டிட்டு போயிட்டு ஓட்டு கேட்க விட மாட்டாங்க திமுகவினர். கூட்டணி கட்சி தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தோரணையில் விசிகாவுடைய கொடி இருக்கக்கூடாது, அதில் விசிக கொடியெல்லாம் எடுக்குங்க, திமுக கொடியை கட்டுங்க, மற்ற கட்சிகளோட கொடியெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா பட்டியலின மக்களுக்கான அரசியல் பண்ணக்கூடிய கட்சி அப்படிங்கும்போது இடைநிலை சாதிகள் ஓட்டு போட மாட்டாங்கன்ற மாதிரி ரொம்ப ஒரு கேவலமான அரசியல் எல்லாம் திமுகவானது பிரச்சாரத்தின் போது பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி தான் விசிக திமுக கூட்டணி எல்லாம் இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் துரை வைகோ அவர்களும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திருச்சியானது கே நேருடைய மகன் அருண் நேரு அவர்களுக்கு தொகுதியை கேட்டிருந்தாங்க. மேலே வந்து தலைமை வந்து கொடுக்க முடியாது, நாங்கள் துரை வைகோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதில் கடுப்பாயிட்டு தான் இதெல்லாம் பண்ணதா ஒரு செய்தி. கடைசியில் கே நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு வந்து பெரம்பலூர் தொகுதியில் போய் நின்னாரு. ஸோ அப்படியாக திமுகவுக்குள்ள எப்படி ஒரு உட்கட்சி பூசல் இருக்கோ அது மாதிரி திமுகவுக்கும் பிற கூட்டணி கட்சிகளுக்குமே இடையில ஒரு மோதல் போக்கு இருக்கு. அதுவும் கடந்த காலங்களில் இந்த கட்சி சந்தித்த அவமானங்களுக்கெல்லாம் ஒரு ரிவெஞ்சாக இந்த அதிகமான சீட்டுகள் கேட்டு வாங்கணும், திமுகவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் திட்டம் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியும் பார்த்தீங்கன்னா அவர்களால் முடிஞ்ச அளவிற்கு இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய சில தவறுகளை சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். சமீபத்தில் சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஆனதிலிருந்து திமுக அரசுக்கு எதிராக பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையிலிருந்து அனகாபுத்தூரில் வீடுகள் இடிக்கப்பட்டது வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அரசுக்கு எதிராக குரல் எழுப்பி வருகிறார். இதுவும் நாளைக்கு சீட்டு பேரத்தில் அவர்களுடைய வலிமையை கூட்டும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுகவிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக எத்தனை சீட்டுகளை பிற கட்சிகளுக்கு ஒதுக்குது, இவர்கள் கேட்கிறது என்ன, அவர்கள் கொடுக்கிறது என்ன, என்னவா இருக்கு, உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக விவாதிப்போம். நன்றி.